மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு 2025. டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் கள உதவியாளர். யூனிட் 3 மின்சார எந்திரங்கள். மின்சார ஜன்னல் எந்திரம் என்பது ஆப்ஷன் ஏ மின்சாரம் உருவாக்கம். டிசி மோட்டார் வேகத்தை மாற்றுவது எங்கு சாத்தியம்? ஆப்ஷன் இ ஏச்சர் எதிர்ப்பில். மின் ஜன்னல் எந்திரத்தின் முக்கிய கூறு எது? ஸ்டேட்டர், ரோட்டர், கம்பி. ஏசிங் மோட்டார் வகை எது? ஆப்ஷன் ஏ எப்சி மோட்டார். டிசி ஜன்னல் இயங்கும் போது எதிர்ப்பு மாற்றப்படுகிறது எங்கு? ஆப்ஷன் ஆ ரோட்டரி. எதிர் மின் ஜன்னல் எந்திரம் வேகத்தை எந்த அளவுக்கு மாற்ற முடியும்? ஆன்சர் இஸ் மின்சார அளவின் மூலம், கம்பி அளவின் மூலம், இரண்டிலும். ஸ்டேட்டர் வேறு பெயர் என்ன? நிலையான பகுதி. ரோட்டர் வேறு பெயர் என்ன? சுற்றும் பகுதி. டிசி மோட்டார் வகைகளில் எது வேகம் அதிகமாக இருக்கும்? தொடர் மோட்டார். ஏசிங் மோட்டாரின் முக்கிய பயன்பாடு எது? வீட்டு விசிறி, லிஃப்ட் இயக்கம், தொழிற்சாலை கருவிகள் எல்லாவும். மின் ஜன்னல் எந்திரம் எப்போது மின்சாரம் உருவாக்கும்? ரோட்டார் சுழலும் போது. இண்டக்ஷன் மோட்டார் வேகத்தை மாற்றுவது எது மூலம்? ஆப்ஷன் இ எல்லாம். ரோட்டார் எதிர்ப்பு, ஸ்டேட்டர் மின்னோட்டம், சப்ளை மின்னழுத்தம். டிசி ஜன்னல் எந்த வகை மின் ஜன்னல்? மாறும் வேகம். மின் ஜன்னல் எந்திரத்தின் சக்தி அளவு எது? வாட். ரோட்டார் வகைகள் எவை? சுய மின் ஜன்னல், கேஜ். ஆன்சர் இஸ் இரண்டும். ஸ்டேட்டர் கோட்டுகள் எங்கு இருப்பது? ஜன்னல் உள்ளே. டிசி மோட்டார் பின்வரும் எந்த வகையில் வேகம் அதிகமாக இருக்கும்? ஆன்சர் இஸ் தொடர் மோட்டார். எஃப்சி மோட்டார் வோல்டேஜ் அதிகரிக்கும் போது வேகம் அதிகரிக்கும். டிசி ஜன்னல் புரிந்து கொள்ள எது முக்கியம்? எல்லாம். கம்பி மற்றும் குழம்பி, ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டார், மின்னோட்டு மற்றும் மின்னழுத்தம். இண்டக்ஷன் மோட்டார் எந்த மின் மாற்றத்தை பயன்படுத்தும்? ஏசி மின். டிசி மோட்டாரில் ஸ்பீட் கண்ட்ரோல் எது மூலம் செய்யப்படும்? எல்லாம். ஸ்டேட்டர் மின்னோட்டு, ரோட்டார் எதிர்ப்பு, கம்பி மாற்றம். டிசி மோட்டார் பல்வேறு வகைகள் எவை? தொடர், ஷண்ட், கலவை. டிசி மோட்டார் தொடர் மோட்டார் என்பதில் ஆப்ஷன் பி ரோட்டார் சீரியஸ் இணைக்கப்படுகிறது. ஏசிங் மோட்டார் எந்த வகை வேகம்? சீரான. ரோட்டார் சுழலும் போது உருவாகும் மின்னோட்டு இன்ஸ்டியூடு. டிசி மோட்டார் ரிவர்ஸ் இயக்கம் செய்ய எது செய்ய வேண்டும்? இரண்டும். ஸ்டேட்டர் மின்னோட்டு மாற்றுதல், ரோட்டார் மின்னோட்டு மாற்றுதல். ஸ்டேட்டர் வயரிங் எது மூலம் செய்யப்படுகிறது? ஸ்டேட்டர் ஸ்லாட். டிசி மோட்டார் பவர் சப்ளை. டிசி மின். மின் ஜன்னல் எந்திரம் சிக்கலானது என்றால் ரோட்டார் மற்றும் ஸ்டேட்டர், கம்பி மற்றும் குழம்பி, பவர் மற்றும் வேகம். டிசி மோட்டார் பின்வரும் எது அதிக ஸ்டார்டிங் டார்க் தரும்? தொடர் மோட்டார். ஏசிங் மோட்டார் முக்கிய அம்சம் குறைந்த பராமரிப்பு, அதிக வேகம், உயர்திறன். ஆன்சர் இஸ் எல்லாம். ரோட்டார் கம்பி எந்த வகை? கேஜ். டிசி மோட்டாரில் ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டார் மின்னோட்டு எவ்வாறு இணைக்கப்படுகிறது? இரண்டு வழிகளிலும். சீரியலில், பரலில்.
மின் ஜன்னல் எந்திரம் முக்கிய பயன்பாடு மின்சக்தி உருவாக்குதல், கருவி இயக்குதல். ஆன்சர் இஸ் இரண்டும். இண்டக்ஷன் மோட்டார் எங்கு அதிகமாக பயன்படும்? வீட்டுக்கருவிகள், தொழிற்சாலை, எரிவாயு இயந்திரங்கள். ஆன்சர் இஸ் எல்லாம். ரோட்டார் கோட்டுகள் எங்கு அமைந்துள்ளன? ரோட்டாரில். டிசி மோட்டார் பவர் கனெக்ஷன் எது மூலம்? ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டார். டிசி மோட்டாரில் பின்வரும் எது அதிக வேகத்தை தரும்? தொடர் மோட்டார். இண்டக்ஷன் மோட்டார் சீரான வேகம் தரும்போது? ஆன்சர் இஸ் ஏசி மின் அளவு மாற்றமில்லை. டிசி மோட்டார் மேக்னட்டிக் புலம் ஏற்படும் இடம்? இரண்டும், ஸ்டேட்டார் மற்றும் ரோட்டார். டிசி மோட்டார் பயன்பாடு லிஃப்ட், வெண்டிலேட்டர், ட்ரெயின். ஆன்சர் இஸ் எல்லாம். ரோட்டார் குறுகிய சுற்று செய்யப்பட்டால்? ஆன்சர் இஸ் கேஜ் ரோட்டார். ஸ்டேட்டார் குழாய் முக்கிய பங்கு மின்னோட்டு உருவாக்குதல். டிசி மோட்டார் கலவை வகை தொடர் பிளஸ் ஷண்ட். ஏசி மோட்டார் ஆபரேஷன் எல்லாம், குறைந்த பராமரிப்பு, அதிக திறன், நீண்ட ஆயுள். ரோட்டார் உருவாக்கம் மின்னோட்டு. ஆன்சர் இஸ் இன்டியூஸ்டு மின்னோட்டு. ஏசி மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் எங்கு செய்யப்படுகிறது? ஆர்ச்செஸ்டர் எதிர்ப்பு, ஃபீல்டு மின்னோட்டு. ஆன்சர் இஸ் இரண்டும். ஏசி மோட்டார். டிசி மோட்டார் வெப்ப பாதுகாப்பு, வெப்ப செயலி. டிசி மோட்டார் ரோட்டார் வேகத்தை அதிகரிப்பது எது மூலம்? ரோட்டார் எதிர்ப்பு. டிசி மோட்டார் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கும் எது? தொடர் மோட்டார். டிசி மோட்டார் வேகம் அதிகரிக்கும் போது மின்சாரம் அதிகரிக்கும். டிசி மோட்டார் பவர் சப்ளை. டிசி மின். டிசி மோட்டார் ரிவர்ஸ் செய்யும் போது எது மாற்றப்படும்? ஆர்ச்சர் மின்னோட்டு, ஃபீல்டு மின்னோட்டு. ஆன்சர் இஸ் இரண்டும். மின் ஜன்னல் எந்திரத்தில் அதிக பவர் எங்கு உண்டாகும்? எல்லாம், ரோட்டார், ஸ்டேட்டர், ஆர்ச்செஸ்டர். ஸ்டேட்டார் மற்றும் ரோட்டார் இடையே மின்னோட்டு ஏற்படுவது இயக்க சக்தி. ஏசி மோட்டார் வேகம் அதிகமாக இருக்கும்போது மின்னோட்டு அதிகரிக்கும். டிசி மோட்டார் ஆரம்பிக்கும் போது அதிக டார்க் வரும் வகை தொடர் மோட்டார். ரோட்டார் வகைகள் எவை? கேஜ் ரோட்டார், லிஃப்ட் ரோட்டார். இரண்டும். மின் அஞ்சல் எந்திரம் எந்த அமைப்பில் வேகத்தை மாற்றலாம்? ஸ்டேட்டர் மின்னோட்டு, ரோட்டார் எதிர்ப்பு, அமெர்ச்சர் மின்னோட்டு. ஆன்சர் இஸ் எல்லாம். ஏசி மோட்டார் சீரான வேகத்தில் இயங்கும் வகை ஷண்ட் மோட்டார். டிசி மோட்டார் ஸ்பீடு கண்ட்ரோல் எங்கு செய்யப்படும்? ஆர்ச்செஸ்டர், ஃபீல்டு. இரண்டும். டிசி மோட்டார் இயங்கும் போது வெப்பம் அதிகமாகும் பகுதி. வெவ்வேறு பகுதிகள். டிசி மோட்டார் தொடர் வகை ஸ்டார்டிங் டார்க். ஆன்சர் இஸ் அதிகமானது. ரோட்டார் மேல் கம்பிகள் குறுகிய சுற்றில் இருப்பது கேஜ் ரோட்டார். டிசி மோட்டார் கலவை வகை தொடர் பிளஸ் ஷண்ட். டிசி மோட்டார் ரோட்டார் உருவாக்கும் புலம் இன்டியூஸ்டு புலம். டிசி மோட்டார் ரிவர்ஸ் செய்யும் போது ஆர்ச்செஸ்டர் மின்னோட்டம் மாற்றப்படுகிறது, ஃபீல்டு மின்னோட்டம் மாற்றப்படுகிறது. ஆன்சர் இஸ் இரண்டும். டிசி மோட்டார் அதிக வேகத்தில் இயங்கும் போது மின்னோட்டு குறையும். ஏசி மோட்டார் பராமரிப்பு குறைந்தது. ரோட்டார் சுழலும் போது மின்னோட்டு உண்டாகும்.
வெப்பம் உண்டாகும், இயக்க சக்தி உண்டாகும். ஆன்சர் இஸ் எல்லாம். ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டார் இடையே இயக்க சக்தி வழங்குவது மின்னோட்டு. டிசி மோட்டார் பவர் அளவு அளக்கும் அலகு வாட். ரோட்டார் குழாய் அமைப்பு எல்லாம். கேஜ், லிஃப்ட், ஸ்லிப், டிசி. டிசி மோட்டார் லிஃப்ட் இயக்கம் தொடர் மோட்டார். டிசி மோட்டார் வேகம் அதிகரிக்கும் போது அமெர்ச்சர் மின்னோட்டு அதிகரிக்கும். டிசி மோட்டார் அதிக சக்தி அளவு தொடர் மோட்டார். மின் ஜன்னல் எந்திரத்தின் முக்கிய கூறு எல்லாம். ஸ்டேட்டர், ரோட்டார், அமெர்ச்சர். டிசி மோட்டார் ரிவர்ஸ் செய்யும்போது ஸ்பீடு மாறும். ரோட்டார் எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் ஸ்பீட் குறையும்.